சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மீனாவோட தம்பி சத்யாவும் ரேகாவும் மீனா ஜெயிச்சதுக்காக செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கேக் வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா. சத்யாவையும் ரேகாவையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த சிந்தாமணியும் கார்ல வந்திருக்கிறாங்க. இங்க கேக் வெட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கேக் வெட்டி பீஸா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சிந்தாமணி பாக்குறது மட்டும் இல்லாம போட்டோவும் எடுக்கிறாங்க. ஸோ போட்டோ எதுக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு தெரிய வரும். இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கே இருக்கு. ஸோ நம்ம ரேகா வந்து நானும் அவங்க தம்பியும் லவ் பண்றோம் அப்படின்னு மீனா கிட்டையும் முத்துக்கிட்டையும் சொல்றாங்க. அவங்க வந்து இத கேட்டுட்டு அப்படியே அமைதியாவே இருக்கிறாங்க. என்ன அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த விஷயம் தான் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, தம்பி சத்யாவே சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுல தான் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரேகா சொல்றாங்க. என் கல்யாணத்துக்கு எங்க அப்பா ஓகே சொல்லிடுவாரு, ஆனா எங்க அம்மா ஓகே சொல்ல மாட்டாங்க அப்படின்ன உடனே, ஏன் உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி மீனாலாம் சொல்றாங்க. நீங்க பேசினாலும் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க, ஏன்னா எங்க அம்மாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க யாரை ஜெயிச்சு யாரை எதிர்த்து போட்டி போட்டு ஜெயிச்சீங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லி, சிந்தாமணி தான் என் அம்மா அப்படின்னு ரேகா சொன்னதுக்கு அப்புறம் மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. முத்துவுக்கும் தான் அதிர்ச்சியா இருக்கு. அதெல்லாம் முடியவே முடியாது. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேசிக்காதீங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க லவ் பண்றத வந்து இனிமேக்கு விட்டுருங்க. அப்படி இப்படின்னு மீனா குதிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா நம்ம முத்து தான் வந்து பாத்தீங்கன்னா, மீனாவை சமாதானப்படுத்தி அது எப்படி காதலிச்சுட்டு உடனே விட முடியும்? காதலிச்சுட்டு விட்டுட்டு போறதுக்காக காதலிப்பாங்க. நீங்க 2 பேரும் உங்களோட காதல்ல உறுதியா இருக்கீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா உங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம முத்துவும் சொன்னதுக்கு அப்புறம் மீனாவும் ஏத்துக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம மனோஜ் வந்து ஹரிணிய ஆட்டோவில் அழைச்சிக்கிட்டு வராப்புல இல்லையா. ஆட்டோ குலுக்குல நம்ம ஹரிணிக்கு வாமிட்டே வர ஆரம்பிச்சிடுது. உடனே ஆட்டோவை நிப்பாட்டிட்டு நம்ம மனோஜ் போயிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேன், ஏதோ ஒரு வாங்கிட்டு வரேன்னு கிளம்பிடுறாப்புல. அந்த நேரம் பார்த்து அங்க ரோகிணி வந்து நல்லவங்க மாதிரி டிராமா போட்டு ஒரு முட்டாயை கொடுத்து விட்டுட்டு, இந்த மாதிரி வாமிட் வந்ததுன்னா உங்க ஸ்கின் எல்லாம் மாறும், நீங்க வந்து இங்க தான் பக்கத்துல தான் என்னோட பியூட்டி பார்லர் இருக்கு, அங்க வேணா வாங்க அப்படின்னு விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ அங்க என்ன பண்ணி வைக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். கடைசியா இந்த சிந்தாமணி நேரா ரேகாவோட அப்பாவை பார்க்கறதுக்காக வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரேகாவோட அப்பாவை காமிக்கிறாங்க. ஸோ வந்து விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற சத்யாவை தான் நம்ம பொண்ணு விரும்புறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.